குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா குப்தர்கள். சரிங்களா? இது வந்து முக்கியமாக வந்து சிலபஸில் இருக்கிற முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு குரூப் 4லேயும் சரி குரூப் 2லேயும் சரி நிறையா கொஸ்டின் வந்து குரூப் 1 வரைக்கும் வந்து கேட்குற சிலபஸ் தான் அது. சிலபஸ் ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மௌரியர்களை பற்றி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அசோகர்கள் பற்றி அதை பற்றிலாம் நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்தர்கள். சரிங்களா? குப்தர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களை பற்றி முக்கியமான வந்து குறிப்புகள், அதாவது இவங்க குப்தர்கள் பற்றி தெரிஞ்சதற்கான குறிப்புகள் வந்து நிறைய வந்துட்டு நமக்கு இருக்கு. சரிங்களா? அதனால சான்றுகள், அப்புறம் வந்து அதோட அவங்க வரைஞ்ச ஓவியங்கள், அதெல்லாம் வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பற்றி பார்ப்போம். ப்ளஸ் வந்து அவங்களோட வரலாறுகள். சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த குப்தர்கள் ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்களுக்கு மேலே வந்து ஆட்சி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? முக்கியமாக வந்து 3ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்து. சரிங்களா? எப்பனா வந்து 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு வந்துட்டு வட இந்தியாவில் வந்து குஷனர்களுக்கு அப்புறம் வந்து குப்தர்கள் தான் ஆட்சி புரிந்தார்கள். சரிங்களா? மூன்றாம் நூற்றாண்டுக்கு பின்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனிஷ்கர்னு ஒரு ஆட்சி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு மகத ஆட்சி முன்னாடி இருந்திருக்கும். மகதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. மகத ஆட்சிக்கு பின்பு வந்து குப்தர்கள் ஆட்சி வருது. அந்த மகதத்துல வந்து கடைசியா வருது பார்த்தீங்கன்னா இது கனிஷ்கர்னு ஒருத்தர் வருவார். சரிங்களா? அவங்க கனிஷ்கர் ஆட்சிக்கு பின்பு குப்தர்கள் ஆட்சி வருது. சரிங்களா? முக்கியமா வந்து குப்தர்கள் பத்தி தெரிஞ்சிருக்கான முக்கியமான சான்றுகள் பத்தி நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன சான்றுகள் வந்துட்டு அவங்கள பத்தி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமான வந்துட்டு சான்றுகள். இப்போ வந்து பார்க்க போறதுன்னா சான்றுகள், அவங்கள பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போலாம். சரிங்களா? சமுத்திரகுப்தர். சரிங்களா? சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு பிளஸ் வந்துட்டு மெக்ருலிக் இரும்பு தூண். இது வந்து நம்ம யார் யாரு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு அரசர்கள் பத்தி தெரியும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஒவ்வொரு அரசர்கள் பத்தி நம்ம உள்ள வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ வந்து இதை பத்தி சொல்றேன். இந்த சான்றுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு மட்டும் பாருங்க. சரிங்களா? இரும்புத்தூண் கல்வெட்டு, மெக்ருலிக் இரும்புத்தூண் கல்வெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2ஆம் சந்திரகுப்தர். இது வந்துட்டு சமுத்திரகுப்தர்னு ஒரு அரசர். அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர். இவரோட குறிப்புகள் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்துங்க. இவர் எழுதுனது, இவரோட கல்வெட்டுக்கள் என்னன்னா உதயகிரி குகை கல்வெட்டு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு மதுரா பாறை கல்வெட்டு. மதுரா
அடுத்தது சாஞ்சி, சாஞ்சி பாறை கல்வெட்டு. அப்புறம் வந்து இஸ்கான் குப்தர். இஸ்கான் குப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம முக்கியமா வந்துட்டு நம்ம அரசர்கள் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த பேஜ். சரிங்களா? இவங்க எப்படி வந்து ஒவ்வொரு அரசர்கள்லாம் வந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரசர் சரியா, குப்த வம்சத்தை நிறுவியவர் வந்து யாருன்னா ஸ்ரீகுப்தர். சரிங்களா? யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகுப்தர். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த குப்த வம்சத்தை தொடங்கி வைக்கிறாரு. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார் பகுதிகள் ஆண்டதாக சொல்றாங்க. இவங்க வந்து ஆட்சி புரிந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வங்காளம், இப்ப இருக்கிற பீகார். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் நிறுவனர் வந்து ஸ்ரீகுப்தர். இவருக்கு பின்னாடி வந்து இவரோட மகன். சரிங்களா? இவரோட மகன் பேர் வந்து கடோத்கர்ம்பாங்க. சரிங்களா? கடோத்கர். சரிங்களா? கடோத்கர். இவங்க 2 பேர்த்தையும் என்னவா கூப்பிடுவாங்க, அதாவது என்னன்னா வந்துட்டு நம்ம ஸ்ரீகுப்தர் பிளஸ் வந்துட்டு அந்த கடோத்கர், இவங்க 2 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா இருவருமே என்னவா அழைச்சாங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர்த்தையும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மகாராஜா அல்லது ஆதி ராஜா. சரிங்களா? 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மகாராஜா அல்லது ஆதிராஜான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கு பின்னாடி அடுத்தது யாருன்னா முதல்ல வந்துட்டு முக்கியமான அரசர்களான முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி வராரு. இவங்க 2 பேத்துக்கு அப்புறம், அதாவது ஸ்ரீகுப்தர் கடோத்கருக்கு பின்னாடி அப்புறம் தான் முதலாம் சந்திரகுப்தர்ங்கிற ஒரு அரசர் வந்து ஆட்சி செய்யறாரு. இவர் காலம் பார்த்தீங்கன்னா 309, அதாவது 319 டு 335. சரிங்களா? எல்லாமே கிபி. சரிங்களா? எல்லாமே கிபி தான். சரிங்களா? 319 இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 319 டு 335 வரைக்கும். இவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரோட மனைவி வந்துட்டு குமாரதேவிம்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா லீச்சாவி சமூகம், அதாவது லீச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா
வலிமை மிகுந்த லிட்சாவி குடும்பத்தைச் சேர்ந்த குமார தேவி முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க என்ன, அதாவது முதலாம் சந்திரகுப்தரோட மனைவி வந்துட்டு குமாரதேவி. அவங்க என்ன இதை சேர்ந்தாங்கன்னா லீச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் முதலாம் சந்திரகுப்தர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தங்க நாணயங்களை வெளியிடுறாரு. சரிங்களா? தங்க நாணயத்தை வெளியிட்டாரு. சரிங்களா? இந்த தங்க நாணயத்துல பாத்தீங்கன்னா வந்து குமாரதேவி பிளஸ் வந்து முதலாம் சந்திரகுப்தர் ரெண்டு பேர்த்த உருவங்கள் வந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா வந்து இந்த தங்க நாணயத்துல வந்துட்டு நம்ம முதலாம் சந்திரகுப்தர் பிளஸ் யாருன்னா அந்த குமாரதேவி. சரிங்களா? அவரோட மனைவி உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? நான் தங்க நாணயங்களை விட்டாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் பிளஸ் குமாரதேவி ரெண்டு பேர்த்த உருவங்கள் வந்துட்டு இதுல பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தங்க நாணயத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா என்னன்னா வந்துட்டு லீச்சாவையா என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டது. என்னன்னா லீச்சாவையா என்ற வாசகங்கள். என்ன வாசகம்னா லீச்சாவையா என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? லீச்சாவி பழமையான கன சங்கங்கள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. லீச்சாவையா அப்படிங்கிறது கணம், அதாவது பழைய கன சங்கங்கள். சங்கங்கள்ல கொஞ்சம் வந்துட்டு பழசு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா இந்த லீச்சாவி அப்படிங்கிறது என்னன்னா பழமையான கனசங்கங்களில் ஒன்று. சரிங்களா? இந்த லீச்சாவி அரச குடும்பம்னு சொன்னோம்ல, அதாவது குமாரதேவியோட அப்பா வந்து லீச்சாவி வம்சம் சேர்ந்தாங்க. அவங்க ஆட்சி செய்த பகுதிகள் பாத்தீங்கன்னா இந்த லீச்சாவி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிங்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா லீச்சாவி என்பது வந்துட்டு பழைய கனசங்கள்ல ஒன்று. அது ஆட்சி செய்த பகுதி பார்த்தீங்கன்னா கங்கை நதி பிளஸ் வந்து நேபாள நாட்டுக்கு இடைப்பட்ட பகுதிகள்னு சொல்றாங்க. அடுத்தது முதலாம் சந்திரகுப்தரை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது யாரை பத்தி பார்க்கறோம்னா முதலாம் சந்திரகுப்தரோட மகன் சமுத்திரகுப்தர். அடுத்தது. சரிங்களா? இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் சமுத்திரகுப்தர். சரிங்களா?
சரிங்களா? முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் சமுத்திரகுப்தர். இவர் வந்துட்டு ஆட்சி செய்ய ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 335 டு சரிங்களா 380 எல்லாமே கிபி சரிங்களா. அப்புறம் இந்த சமுத்திரகுப்தரின் அவைப்புலவர் யாருன்னா சமுத்திரகுப்தரின் அவைப்புலவர் யாருன்னா வந்து ஹரிசேனர் சரிங்களா. ஹரிசேனர் சரிங்களா. ஹரிசேனர் இயற்றிய பிரேகாமை கீர்த்தி அலகாபாத் தூணில் உள்ளது அப்படிங்கிறாங்க சரிங்களா. இந்த ஹரிசேனர் வந்துட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார். அது 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 வந்துட்டு என்ன பிரேகா மெய் கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மெய் கீர்த்தி பிரேகா மெய் கீர்த்தி அது இன்னொரு பேர் வந்துட்டு பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மெய்கீர்த்தி எங்க இருக்குன்னா அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் மகன் வந்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் அவைப்புலவர் யாருன்னா ஹரிசேனர். அவர் இயற்றிய பிரேகா மெய்கீர்த்தி அதாவது பிரசஸ்திங்கிறது வந்துட்டு அலகாபாத் தூணில பொறிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. இவரோட முக்கியமான சான்றுகள் கூட வந்துட்டு இவரோட ஆட்சிக்கு சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கு முக்கியமான சான்றுகள் எல்லா குறிப்புகளும் இந்த அலகாபாத் தூணில் அதாவது பிரேகாமை கீர்த்தி அதுல இருக்கு அப்படிங்கிறாங்க சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சரி இந்த பிரசஸ்திக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சமஸ்கிருத சொல் ஒரு நிமிஷம் பிரசஸ்தி அந்த இந்த பிரேக மெய்கீர்த்தியோட இன்னொரு பேர் வந்து பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தின்னு சொல்றோம் சரிங்களா. பொருள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல்லுக்கு இந்த பிரசஸ்திங்கிறது வந்து சமஸ்கிருத சொல் சரிங்களா. அதன் பொருள் பார்த்தீங்கன்னா இதன் பொருள் என்னன்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது சரிங்களா. பாராட்டி புகழ்வது சரிங்களா. அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தரை பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை வாய்ந்த போர் தளபதி கூட சரிங்களா. சமுத்திரகுப்தரை பத்தி தான் பார்க்குறோம். சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் தளபதியாக இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பல நாடுகளில் போய் வந்துட்டு போர் தொடுத்துட்டு இருந்தாரு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுல வந்து பல்லவ நாட்டு அரசன் சரிங்களா. அவங்க இந்த சமுத்திரகுப்தர் அதாவது குப்தர்கள்னாவே வட இந்தியா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வட இந்தியா சரிங்களா. அவங்க என்ன பண்றாங்க தென்னிந்தியா நோக்கி படையெடுக்கிறாரு. முக்கியமா வந்து சமுத்திரகுப்தர் காலத்துல வந்துட்டு படையெடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணு
கோமனை, சரிங்களா? கோமனை வந்து சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதாவது தென்னிந்திய அரசர், தென்னிந்தியாவில் யாருன்னா பல்லவ நாட்டு மன்னன். முக்கியமா இதெல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? எந்த நாட்டு மன்னன் மீது போர் தொடுத்தார், இல்லைன்னா விஷ்ணுகோபன் வந்து எந்த நாட்டு அரசன் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் முக்கியமா நம்ம சிலபஸ்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இதெல்லாமே, சரிங்களா? தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடித்தார், சரிங்களா? முக்கியமா வந்து சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து எத்தனை அரசர்கள்னா 9 அரசர்களை வந்துட்டு 9 அரசர்களை வந்து கைப்பற்றி இருப்பாரு, சரிங்களா? வட இந்தியால அரசுகளை வந்துட்டு கைப்பற்றி இருப்பாரு, சரிங்களா? அதே மாரி தென்னிந்தியாவில் முக்கியமா 12 அரசர்கள், சரிங்களா? 12 அரசுகளை கைப்பற்றி இருப்பாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் என்ன சொல்றது, வரி வந்து செலுத்துற மாதிரி அவரை வந்து கீழே வச்சிருப்பாரு, சரிங்களா? அப்புறம் வந்து சமுத்திரகுப்தர் பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணு பக்தர், சரிங்களா? சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். எல்லாமே சமுத்திரகுப்தர் கீழே எழுதிக்கிங்க, சரிங்களா? அதாவது இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு போர்ல ஜெயிச்சங்காட்டிக்கு என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு விலங்குகளை வந்து பலியிடுவாரு, சரிங்களா? வேத வேதகால சடங்குகள், குதிரைகளை பலியிடுதல், வேள்வி, அப்புறம் வந்துட்டு வேள்வியை வந்துட்டு சமுத்திரகுப்தன் மீண்டும் வந்துட்டு நடைமுறைப்படுத்தினார். இது மாதிரி வந்து சடங்குகளை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா? அதாவது இந்த என்ன சொல்றது, மௌரியர்களுக்கு அப்புறம் வந்து ஆட்சி செஞ்சவங்க, இந்த மகத ஆட்சி செஞ்சவங்க, அதெல்லாம் வந்து சிலபஸ்ல இல்ல. இதுதான் சொல்றேன். அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேள்விகளை இது மாரி வந்து விலங்குகளை பலியிடுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்துல வந்துட்டு ஊர்ல வெற்றி பெற்றா இது மாதிரி சடங்குகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாரு, சரிங்களா? முக்கியமா பாத்தீங்கன்னா குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் தொடங்கினார், சரிங்களா? இல்ல நடைமுறைப்படுத்தினார், சரிங்களா? அதே மாதிரி முக்கியமா இவரும் தங்க நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு, சரிங்களா?
தங்க நாணயத்துல இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வீணை வாசிப்பது போன்ற உருவங்கள் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? என்னன்னா வீணை வாசிப்பது போன்ற உருவங்கள். சரிங்களா? இவரும் தங்க நாணயத்தை விட்டிருப்பாரு. முக்கியமா அந்த வீணை வாசிப்பது போன்ற உருவங்கள் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா குப்தர்கள்ல வந்துட்டு நாணய முறையை வந்துட்டு இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கவிதை பிரியர்னு சொல்றாங்க. அல்லது அதாவது ரெண்டுமே கவிதை பிரியர் அப்புறம் இசை பிரியர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இவர் வந்துட்டு என்ன கவிதை பிரியர், அதே மாதிரி இசை பிரியர். அதனால இவருக்கு என்ன பட்டம் கிடைச்சாங்க? இந்த கவிதை பிரியம் இசை பிரியங்காட்டி இவர் என்ன சொன்னாங்க எல்லாரும்? கவிராஜா என்ற பட்டம் கொடுத்தாங்க. சரிங்களா? கவிராஜா அப்படின்ட்டு கவிராஜா அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா கேட்பாங்க சமுத்திரகுப்தர் வந்துட்டு இல்ல கவிராஜா என்ற பட்டம் பெற்ற அரசர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர். அதே மாதிரி கவிதை பிரியர் இசை பிரியர் யாருன்னு கேட்டா சமுத்திரகுப்தர். சரிங்களா? இவரோட சமகாலத்தவர் யாருன்னு சொல்றாங்க. அதாவது இலங்கை இலங்கை அரசர். சரிங்களா? இலங்கையை சேர்ந்த முக்கியமா ஸ்ரீ மேகவர்மன். சரிங்களா? மேகவர்மன் இவரோட சமகாலத்தவர். சரிங்களா? இவரின் சமகாலத்தவர். இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? அதாவது குமாரகுப்தரின் சமகாலத்தவர் யாருன்னா இலங்கையை சேர்ந்த வந்து மேகவர்மன். இவர் ஒரு அரசர். சரிங்களா? அதே மாதிரி தீனரா அப்படின்னு சொன்னாங்கன்னா பொற்காசுகள் என்று பெயர். சரிங்களா? பொற்காசுகள். தினரா அப்படிங்கிற என்ன மீனிங்னா பொற்காசுகள். சரிங்களா? அடுத்தது நான் பார்க்க போறது வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா? இவரோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா 380 to 415 எல்லாமே கிபி. அதாவது இரண்டாம் சமுத்திரகுப்தரின் மகன் தான் வந்துட்டு யாருன்னா வந்துட்டு சமுத்திரகுப்தரோட பையன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா? அப்படியே லைனா வந்துட்டே இருப்பாங்க அவங்க பையன் அப்படியே மாறி மாறி. சரிங்களா? இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவரோட பட்டப்பேர் பாத்தீங்கன்னா
விக்ரமாதித்தர். விக்ரமாதித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு இவர் ஆட்சியின் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசர்களை வந்துட்டு தோற்கடிச்சிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி வந்து தென்னிந்திய அரசர்களோட முக்கியமாக வந்துட்டு இவர் நட்பா இருந்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி வந்து குதிப்பினாருக்கு பக்கத்துல வந்து இருக்கிற இரும்பு தூண் வந்துட்டு விக்ரமாதித்ய, அதாவது 2ஆம் சந்திரகுப்தரால் கட்டப்பட்ட முக்கியமான ஒரு தூண் வந்துட்டு குதிப்பினாருக்கு அருகில் உள்ள இரும்பு தூண். சரிங்களா? உருவாக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா குதுப்பினாருங்கிறது ஒரு இடம். சரிங்களா? அதுக்கு பக்கத்துல இரும்பு தூண் வந்துட்டு 2ஆம் சந்திரகுப்தர் அல்லது நம்ம விக்ரமாதித்யர் இவரால் வந்து உருவாக்கப்படுது. சரிங்களா? இவரோட ஆட்சி காலத்துல வந்துட்டு முக்கியமா அறிஞர்கள் வந்துட்டு யாருன்னா பாண்டியன் வந்து வராரு. சரிங்களா? யாருன்னா இவர் சீன பயணி. சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. புரியல. ஹலோ, கேக்குதுங்களா உங்களுக்கு? இல்ல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா உங்களுக்கு? சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? பிக்ராவா? புரியல. நீங்க கேக்குறது சொல்றது புரியல. மெக்ருலி இரும்புத்தூண். கரெக்ட். ஆமா, மெக்ருலி இரும்புத்தூண் தான். சரிங்களா? அது பேரு வந்து சொல்றாங்க மெக்ருலி இரும்புத்தூண். சரிங்களா? இல்ல, அது பின்னாடி இருக்கிற பாயிண்ட்லாம் எடுத்து சொல்லலாம்னு இருந்தேன். சரிங்களா? குதிப்பினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் தான் சொல்லுவாங்க. ஆனா மெக்ருலி இரும்புத்தூண் தான். கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். சரிங்களா? கேக்குதுங்களா? கரெக்ட் தான். அதாவது மெக்ருலி இரும்புத்தூண் தான் சொல்லுவாங்க. நான் பின்னாடி வந்துட்டு அது நம்ம இதுல பார்க்கலான்ட்டு இருந்தேன். அவங்கள உலோகத்தை பத்தி படிக்கும்போது நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். சரிங்களா? அந்த பாயிண்ட் பின்னாடி தான் இருக்கு. இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெக்ருலி இரும்புத்தூண். இந்த இரும்புத்தூணுக்கு வந்து மெக்ருலி இரும்புத்தூண் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சீன பயணி யார் வராருன்னா வந்துட்டு இவர் ஆட்சி காலத்துல வந்து நம்ம அவர் பேர் வந்துட்டு வந்து பாக்யான். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரோட அவையில முக்கியமா இருந்தவர் பாத்தீங்கன்னா இந்த காளிதாசர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முக்கியமான ஒரு அறிஞர். சரிங்களா? இவரோட அவையில் இருந்தாரு. அந்த விக்ரமாதித்தர் அவையில் இருந்த முக்கியமா ஒரு ஆட்சி காலத்துல
அறிஞர்கள் பேர் வந்து நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவரோட அவையில் இருந்த நவரத்தினங்கள் அமைச்சர்கள் பேரு. இல்லைன்னா அறிஞர்கள். சரிங்களா? முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட அவையில வந்து நவரத்தினங்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆ அது யார் யார் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம காளிதாசர் வராரு. சரிங்களா? காளிதாசர். இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹரிசேனர். ஹரிசேனர். ஒரு நிமிஷம். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமஸ்கிருத புலவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமரசிம்மர். சரிங்களா? அகராதியியல் ஆசிரியர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தன்வந்திரி. சரிங்களா? தன்வந்திரிங்கிறது ஒரு மருத்துவர். யாருன்னா மருத்துவர். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் போறோம். அடுத்து வந்து காகபானகர்னு சொல்றாங்க. சரிங்களா? இவரு யாருன்னா ஜோதிடர். அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்கு, கட்டிடக்கலை நிபுணர். சரிங்களா? கட்டிடக்கலை நிபுணர். அடுத்தது வராக மிகிரர். சரிங்களா? மிகிரர். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வானியல் என்ன. சரிங்களா? அடுத்தது வறட்சி. சரிங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர்னு சொல்லுவாங்க. இலக்கண ஆசிரியர். சரிங்களா? சரி, அல்லது இல்ல மற்றும் மற்றும் சமஸ்கிருத புலவர். அடுத்தது விட்டல் பட்டர். சரிங்களா? மாய வித்தைக்காரர். சரி, மாய வித்தைக்காரருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பேரு. சரிங்களா? இதுதான் வந்துட்டு நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர்கள் இருந்த முக்கியமான நவரத்தினங்கள் சொல்ற அறிஞர்கள் சொல்றோம். சரிங்களா? இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள். சரிங்களா? அதை பத்தி பார்க்கலாம்.
பட்டப்பெயர்கள். அதாவது இரண்டாம் சித்திரகுப்தரோட பட்டப்பெயர்கள் முன்னாடியே பார்த்திருப்போம் விக்ரமாதித்யன்னு சொல்லிட்டு. சரிங்களா? விக்ரமாதித்யர், அப்புறம் வந்து நரேந்திர சந்திரர், அப்புறம் வந்துட்டு நரேந்திர சிம்மர், பிளஸ் வந்து சிம்மச்சந்திரர், அப்புறம் வந்துட்டு விக்ரம தேவராஜ, தேவகுப்தர். சரிங்களா? தேவகுப்தர். அடுத்தது வந்து தேவஸ்ரீ. இது மாதிரி வந்துட்டு அவரோட பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்தர், நரேந்திர சந்திர, நரேந்திர சிம்மச்சந்திர, விக்ரம தேவராஜ, தேவகுப்தர். சரிங்களா? அப்புறம் வந்து தேவஸ்ரீ. இது மாதிரி வந்து பட்டப்பெயர்கள் வந்துட்டு அவரை வந்து அழைச்சாங்க. சரிங்களா? முக்கியமா வந்துட்டு நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா பாடாலிபுத்திரம் அதை வச்சு தலைநகரை வந்துட்டு கொண்டு ஆட்சி செய்தார். சரிங்களா? இவரோட தலைநகர் வந்து பாத்தீங்கன்னா பாடாலிபுத்திரம். சரிங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தக்கான அரசர் வந்து யாருன்னா வகடா இளவரசருக்கு தன் மகள் வந்து பிரபாவதி வந்துட்டு திருமணம் செஞ்சு கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா தக்கான அரசன் யாருன்னா வகடா. சரிங்களா? இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதி செய்து கொடுத்தார். சரிங்களா? அவரோட மகள் பேர் என்னன்னா பிரபாவதி. யாருக்கு கல்யாணம், அதாவது திருமணம் செய்து கொடுத்திருப்பாருன்னா வகடகா அப்படிங்கிற ஒரு அரசருக்கு வந்துட்டு, அதாவது தக்கான அரசர். சரிங்களா? அவருக்கு வந்து திருமணம் செய்து கொடுப்பாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ் 400 வருஷமா வந்துட்டு ஆட்சி புரிந்த சாக அரசர்களை வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் வென்றிருப்பாரு. சரிங்களா? இவங்க எத்தனை வருஷமா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கன்னா 400 வருஷம். இந்த சாக அரசர்கள் வந்து 400 வருஷங்களா ஆட்சி செஞ்சாங்க. சரிங்களா? அந்த அரசர்களை வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் வந்துட்டு அதாவது என்ன சொல்ற போர்ல வந்துட்டு தோற்கடிச்சு வெற்றி பெற்றிருப்பாரு. சரிங்களா? அப்புறம் முக்கியமா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல வந்துட்டு நம்ம இவரு வந்திருப்பாருங்க, சீன பயணி வந்து பாகியன் வந்து வந்திருப்பாரு. சரிங்களா? அவரு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு புத்திரர்கள் காட்சியில வந்துட்டு கடுமையான தண்டனைகள் இன்றி நீதி வழங்கப்பட்டது. சரிங்களா?
இதுல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு முக்கியமா வந்து கடுமையான தண்டனைகள் இல்லைங்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து மரண தண்டனைகள் இல்லைங்கிறாங்க. சரிங்களா? கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்படுது. அதாவது ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து இவங்கலாம் இது பண்ணல. தண்டனைகள் வந்து குடுக்கல. ரொம்ப கடுமையான தண்டனைகள்லாம் இல்லைங்கிறாங்க. பிளஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க? அ மரண தண்டனை வந்துட்டு இவங்க காலத்துல வழங்கல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. புத்தகையா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க காலத்துல வந்து பாழடைந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா வந்து பாடாலிபுத்திரம். பாடாலிபுத்திரத்துல வந்து மக்கள் வந்துட்டு செல்வ செழிப்போடு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாடாலிபுத்திரம் தான் இவங்க தலைநகரா இருந்துச்சு. சரிங்களா? செல்வ செழிப்போடு வந்துட்டு பாடாலிபுத்திரத்துல வந்துட்டு இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? முக்கியமா பாத்தீங்கன்னா, வெள்ளி நாணயங்களை வெளியிட்டது யாருன்னா வந்து நம்ம 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? முதல் அரசர். சரிங்களா? வெள்ளி நாணயங்களை விட்டு முதல் அரசர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? இதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் வராருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் அரியணையேறாரு. சரிங்களா? குமாரகுப்தர் முதலாம் சரி குமாரகுப்தர். சரிங்களா? முதலாம் குமாரகுப்தர் அப்படிங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவரோட ஆட்சி பாத்தீங்கன்னா வச்சுங்க 416 டு 455. சரிங்களா?
இவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன் தான் வந்து முதலாம் குமாரகுப்தர். சரிங்களா? குப்தரின் குமாரகுப்தர். சரிங்களா? இரண்டாம் சந்திரகுப்தன் மகன் தான் முதலாம் குமாரகுப்தர். முக்கியமா வந்து முதலாம் குமாரகுப்தர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, நலந்தா பல்கலைக்கழகம். சரிங்களா? இப்ப யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமா சொல்றாங்க. நலந்தா பல்கலைக்கழகம் வந்துட்டு இவர்தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? நலந்தா பல்கலைக்கழகம். இவர் ஆட்சி காலத்துல வந்து பல்கலைக்கழகம் நலந்தா பல்கலைக்கழகம் வந்து முதலா வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? குமாரகுப்தர் குமாரகுப்தரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு சக்கரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சக்கரத்தியர். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இவருக்கு பின்பு இவரோட ஆட்சி காலத்துக்கு பின்பு வந்து யார் வரான்னா வந்து இஸ்கான் குப்தர். சரிங்களா? குமாரகுப்தரை தொடர்ந்த அரசு பதவியை வந்து ஏன்னா குமாரகுப்தருக்கு அப்புறம் யாருன்னா வந்து இஸ்கான் குப்தர். சரிங்களா? குமாரகுப்தருக்கு பின்பு வந்து இஸ்கான் குப்தர் ஆட்சி செய்யறாரு. ஆனா வந்துட்டு இவங்க வந்து ஹீனர்கள் படையெடுப்பு சந்திக்க நேரிட்டு. சரிங்களா? அப்போ வந்துட்டு வேற ஹீனர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, குப்தர்கள் மேல வந்து படையெடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்துட்டு பேரரசர்கள் வந்து கிட்டத்தட்ட தோத்துருச்சு. சரிங்களா? ஹீனர்கள் வந்து படையெடுப்பங்காட்டி வந்துட்டு குப்த பேரரசு தோற்கடிக்கப்பட்டது. அப்புறம் மறுபடியும் வந்து இவங்க குப்தர்கள்ல வந்து கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசி அரசர் அதாவது இஸ்கான் குப்தருக்கு பின்னாடி யார் வராருன்னா பாத்தீங்கன்னா இஸ்கான் குப்தர் வந்துட்டு ஹீனர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டு தோத்துறாங்க. பின்னாடி கடைசியா வந்துட்டு குப்த வம்சத்துல வந்து கடைசியா வர்றது யாருன்னா பாலாதித்யர்னு சொல்றாங்க. சரிங்களா? பாலாதித்யர் அதாவது முதலாம் நரசிம்ம குப்தர். சரிங்களா? முதலாம் நரசிம்ம குப்தர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பாலாதித்யர் முதலாம் நரசிம்மர் என்ற பெயர்ல வந்து அரியணை ஏறாரு. இவர் வந்து யாருக்கு இவர் வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு கப்பம் கட்டுறாரு. யாருன்னா வந்து பாலாதித்யர். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மிகிர குலர்களுக்கு வந்து கப்பம் கட்டுறாரு. சரிங்களா?
அதாவது முதலாம் நரசிம்மகுப்தர் வந்து மிகிரகுலருக்கு வந்து கப்பம் கட்டுறாரு, வரி கொடுத்துட்டு வர்றாரு. சரிங்களா? இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்து பழி வாங்கி வந்துட்டு அவரோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடைசியா வர்றது இறுதி. சரிங்களா? கடைசி குப்த அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுகுப்தர். இவர் தான் வந்து கடைசியா ஆட்சி செய்யறாரு. சரிங்களா? இது மாரி வந்து லைனா வந்து ஒவ்வொரு அரசர்கள் கீழே வந்துட்டு ஒவ்வொரு அரசர்கள் ஆட்சி செய்ய வர்றாங்க. கடைசியா வர்றது விஷ்ணுகுப்தர். சரிங்களா? விஷ்ணுகுப்தரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 540 டு 550, 10 வருஷம் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? ஒரு கிபி மொத்தாவே. இதுதான் கடைசி பேரரசர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரரசர்களோட பிரிவுகள் பிளஸ் வந்துட்டு அவங்க ஆட்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, முக்கியமா வணிகங்கள், அப்புறம் வந்துட்டு அவங்களோட மொழி, அறிவியல், மருத்துவத்துறை, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பேரரசர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேசம் அல்லது புக்தி என்று அழைச்சாங்க. சரிங்களா? பேரரசின் பிரிவுகள். பேரரசு என்ன சொல்லுவாங்கன்னா தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரில், அதாவது தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பிரிவுல வந்து பல பிராந்தியங்களை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? பிரிக்கப்பட்டன. நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாவட்டம், மாவட்டத்துல இருந்து வந்துட்டு நகராட்சி, பேரூராட்சி அப்படிங்கிற பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு பேரரசர்கள் வந்துட்டு தேசம் அல்லது புக்தி என்ற வந்து பிராந்தியங்கள், பல பிராந்தியங்களாக பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? இவற்றை வந்து ஒவ்வொரு பேரரசு, அதாவது இது மாதிரி பிரிச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு அஹ், உபரிகா என்னும் ஆளுநர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிர்வகிச்சிருப்பாங்க. சரிங்களா? உபரிகா உபரிகா எனும் ஆளுநர். ஆளுநர் வந்து நிர்வகித்தனர். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பிராந்தியங்கள்.
பிராந்தியங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து மாவட்டங்களாக பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? பிராந்தியங்கள் என்ன பிரிச்சிருப்பாங்கன்னா விஷ்யா, சரிங்களா? விஷ்யா இன்னும் மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. விஷயம் இன்னும் மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. இது ஆட்சி செய்வதற்கான விஷயபதிகள் இன்னும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா விஷயபதிகள். சரிங்களா? பிராந்தியங்கள் என்ன பிரிச்சிருப்பாங்க? விஷயா என்னும் மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா வந்து விஷயபதிகள். சரிங்களா? விஷயபதிகள். அதே மாதிரி வந்துட்டு பேரரசு வந்து தேசம் என்னும் புக்தி என்னும் பிராந்தியங்களாக பிரிச்சிருப்பாங்க. அந்த பிராந்தியத்தை ஆட்சி செய்யறது யாருன்னா வந்து உபரியா என்னும் ஆளுநர்கள். சரிங்களா? இப்ப எப்படி தமிழ்நாட்டுக்கு கீழே வந்து பல மாவட்டங்களாக பிரியுது. மாவட்டத்தை ஆட்சி செய்யறது யாருன்னா வந்துட்டு நம்ம மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர். அது மாரி ஆளுநருக்கு கீழே வந்து அப்படி ஒவ்வொரு மாவட்டங்களா பிரிச்சு மாவட்டத்தை ஆட்சி செய்யறதுக்கான விஷயபதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு கிராமங்களா பிரிச்சிருப்பாங்க. அதை ஆட்சி செய்யறவர்கள் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிராம அளவில வந்து ஆட்சி செய்யறவர்கள். சரிங்களா? கிராம அளவில் யாருன்னா வந்து அஹ், கிராமிகா, அடுத்து வந்து கிராமிதிஷ்யா. சரிங்களா? கிராமி கிராமதியாகஷா. சரிங்களா? அதாவது கிராம அளவில வந்து கிராமிகா, கிராமதியாகஷா அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அதே மாரி வந்துட்டு ஆளுநரோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா லோகபாலகா. சரிங்களா? லோக லோகபாலா அப்படின்னா ஆளுநர். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா அஹ், தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர் என்ற அதிகாரிகள் இருந்தாங்க. சரிங்களா? உயர் பதவியில அவங்க எல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாரி இவங்க ஆட்சி காலத்துல அடுத்தது இவங்க வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக
உரிமை தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினார்கள். சரிங்களா? அதுக்கு என்னன்னா அரசர்கள் வந்து கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார்கள். சரிங்களா? அதனால வந்து கடவுளின் பிரதிநிதியா இருந்தாலும் கடவுளுக்கு மட்டும்தான் அவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சரிங்களா? சரிங்களா? அரசர்கள் வந்து கடவுளின் பிரதிநிதி. சரிங்களா? இவங்க முக்கியமா தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினார். அதனால அரசர்கள் வந்துட்டு கடவுளின் பிரதிநிதின்னு சொன்னாங்க. கடவுளுக்கு மட்டும்தான் அவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் வந்துட்டு தண்டநாயகர் அல்லது மகா தண்டநாயகர் என்று அழைத்தார்கள். சரிங்களா? அதிகாரிகள் தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர். இதே மாதிரி அதிகாரிகள் பேர் வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? தண்டநாயகர் அல்லது மகா தண்டநாயகர் அப்படிங்கிற பேரு அதிகாரிகள் இருந்தாங்க. சரிங்களா? முக்கியமா வந்து ராணுவத்துல வந்துட்டு இவங்களோட பதவிகள் பெயர்கள் பார்க்கலாம். சரிங்களா? பால தீகிரிகள். சரிங்களா? பாலதிகிரிதா. சரிங்களா? அதாவது காலாட் படையின் தளபதி. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா மகாபாரதிகிரிகா. சரிங்களா? மகா பாலதிகிரிதா அப்படின்னு சொன்னாங்கன்னா குதிரைப்படை தளபதி.
தூதகா அடுத்தது. தூதகா அப்படின்னா ஒற்றர்களை உள்ளடக்கியது. ஒற்றர்கள்னா வேவு பார்க்கும் அமைப்பு. சரிங்களா? ஒற்றர்களை உள்ளடக்கியது வேவு பார்க்கும் அமைப்பு. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அரண்மனை மகா பிரதிகாரா. மகா பிரதிகாரா மகா பிரதிகாரம்னா அரண்மனை காவலர். சரிங்களா? இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி தான் இருக்கும். என்னன்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பேருக்கும் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத இதை பார்க்க போறோம். அதாவது அவங்களோட ராணுவ அமைப்புல வந்துட்டு யார் யார் இருந்தாங்க, அவங்க என்னவா இருந்தாங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத வேர்டு மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. பாலதிகிரிஜா, மகாபாலதிகிரிஜா, தூதகா, மகா பிரதிகாரா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத சொல். மோஸ்ட்லி அவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங், நம்ம என்ன என்ன என்னவா என்னவா இருந்துச்சு தமிழ் மீனிங், இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பாலதிகிரியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுத்துக்கள்லாம் கேட்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு நம்ம கூற்று காரணங்கள்ல வந்துட்டு இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு டிஎன்பிசியில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த குப்தர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண்டினியூட்டி இல்லாத மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஆனா இது மாதிரி நீங்க வந்து என்னென்ன வேர்டுக்கு வந்து என்னென்ன மீனிங் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திய தாபகிதா. சரிங்களா? கத்திய தாபகிதா அப்படின்னா அரசு சமையலறை கண்காணிப்பாளர். அரசு சமையலறை கத்திய தாபகீதா அப்படின்னா அதாவது அரச சமையலறை கண்காணிப்பாளர். சரிங்களா? அடுத்தது ஆயுக்தா என்பது மற்றொரு உயர் அதிகாரி. இன்னொரு உயர் அதிகாரி பாத்தீங்கன்னா ஆயுக்தானா ஒரு உயர் அதிகாரி. சரிங்களா? இதெல்லாம் வந்து இவங்க பேரரசர் கீழே வர ஒவ்வொரு பதவி. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறோம். சரிங்களா? காமந்தகர் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு எழுதியிருப்பாரு. சரிங்களா? காமந்தகர் அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா இந்த பொருளாதாரத்தை பத்தி எழுதியிருப்பாரு அந்த குப்தர்கள் ஆட்சியில. சரிங்களா?
அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா நீதி சாரம். சரிங்களா? அதாவது காமந்தர்கள் எழுதிய நீதிசாரம் என்ன பண்றாங்கன்னா அரசோட கருவூலம் பற்றி வந்து வருமானத்தை வந்து குறிப்பிட்டிருக்கும். சரிங்களா? முக்கியத்துவத்தையும் வருமானத்தையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? காமந்தர்கள் எழுதப்பட்ட நீதிசாரம் வந்து அரசோட கருவூலத்தையும் மற்றும் வருமானத்தை வந்து குறிப்பிடுகிறது. சரிங்களா? இவங்களோட வருமானமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாட்டோட போர் தொடுக்கிற போது கிடைக்கிற இந்த வருமானத்தை வச்சுதான் வந்துட்டு இவங்க ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா இரண்ய வெஸ்தி. சரிங்களா? இரண்ய வெஸ்தி அப்படின்னா கட்டாய உழைப்பு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதோட மீனிங் என்னன்னா கட்டாய உழைப்பு. இது மாதிரி தான் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது நம்ம இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நமக்கு வந்துட்டு இதாகாது, மெமரி ஆகாது. ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. இரணிய வஸ்தி அப்படின்னா என்ன, கட்டாயம், இதெல்லாம் பொறுத்துகளில் வந்து கேட்குற மாதிரி எல்லாம் நிறையா வந்து கேட்டிருக்கிறாங்க. முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பொறுத்துகளில் வந்து இந்த மாதிரி மீனிங் என்ன கேட்பாங்க. இல்லை நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூற்று காரணங்கள்லாம் வந்துட்டு இது மாதிரி சமஸ்கிருத வேர்டெல்லாம் வந்து மீனிங் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாமரத்தை வந்துட்டு வளர்ப்பதை பற்றி வந்துட்டு யார் சொல்றாருன்னா மரகமீரர் சொல்றாரு. சரிங்களா? பலாமரங்கள் குறித்து யார் சொல்றாருன்னா வந்து பாத்தீங்கன்னா மரகமிகிரர். சரிங்களா? இவர் என்ன சொல்றாரு, பலாமரம் வளர்ப்பதை குறித்து வந்து மரகமிகிரர் வந்து விரிவான ஒரு அறிவுரை கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல வந்துட்டு நிலத்தை வந்து வகைப்படுத்துறாங்க. என்னென்ன வகைப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட். சரிங்களா? பாசபூர் செப்பேடு பாசபூர் செப்பேடு. சரிங்களா? பாசபூர் செப்பேடு என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு அரசர்கள் தான் வந்துட்டு நிலத்தின் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா?
பாசுபோர் செப்பேடு என்ன சொல்றதுன்னா வந்து அரசர்கள் தான் வந்து நிலத்தோட உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நிலங்களையும் வகைப்படுத்தல். சரிங்களா? சாஸ்திரா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாஸ்திரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேளாண்மைக்கு உகந்த நிலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழா. கீழா அப்படின்னா இது வந்து தரிசு நிலம். இதெல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த 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 ஃபுல்லாவே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? நிலங்கள் வகைகள்ல வந்துட்டு இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இந்த கீழாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ரகாதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலம். சரிங்களா? அடுத்தது வந்து வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம். சரிங்களா? ஒரு இன்ஸ் மாதிரி வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதெல்லாம். கபத சாரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். சரிங்களா? இதுதான் வந்துட்டு புத்தர்களோட நில வகைகள். சரிங்களா? இவங்களோட வணிகம், அதாவது என்ன சொல்றோம், அடுத்தது வந்து வணிகத்தை பத்தி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இது ஒரு டைம் பார்த்துங்க. சரிங்களா? முக்கியமா அஸ்திரானா வேளாண் உகந்த நிலம், கீழானா தரிசனங்கள், அப்ரஹாதா வனம் அல்லது காட்டு நிலம், வஸ்தினா குடியிருப்பதற்காக உகந்த நிலம். இப்போ முக்கியமா வசதியா இருக்கணும்னா நம்ம வீடு வேணும், அப்பனா குடியிருக்கணும், அப்படி அது மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து கபத சாரகா, கபத சாரகா மேய்ச்சல். கீழனா என்ன? தரிசு நிலம். கீழே இருந்தா அது தரிசு நிலம். இது மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க பார்த்து படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வணிகம் செய்கள், அதாவது வணிகம் வந்து வணிகம் இது மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் ஒரு இடத்துலயே வந்து வணிகம் செய்யற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சிரோஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 2 வகையான வணிக முறைகள் இருந்துச்சு. வணிகர்களோட நிலை. சரிங்களா? வணிகர்கள் வணிகர்களின் வந்துட்டு 2 நிலை இருந்துச்சு. சரிங்களா? ஒண்ணு பாத்தீங்கன்னா சிரோஸ்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா சத்தவாகா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சத்தவாகா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிரோஸ்தி அப்படின்னு சொல்றது என்னன்னா
சிரோஸ்தி நிலையான ஒரு இடத்துல வணிகம். சரிங்களா? சிரஸ்தினா நிலையான ஒரே இடத்துல, அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரே இடத்துல கடை போட்டு வணிகம் செய்வாங்க. சர்த்தவாகானா வண்டியில வணிகம், அதாவது ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு விற்பனை செய்வாங்க. சரிங்களா? வண்டியில போயிட்டு வணிகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. வண்டியில போயிட்டு வணிகம் செய்தல், இது வந்து ஒரே நிலையான ஒரு இடத்துல வணிகம் செய்தல் சிரஸ்தி. சர்த்தவாகா அப்படிங்கிறது வந்து வண்டியில வந்து வணிகம் செய்யறது. சரிங்களா? ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு வந்துட்டு வணிகம் செய்யறது. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனி டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக எடுக்கிறோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லா வெளியே இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? எனி டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சரிங்களா? இன்னைக்கு செக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட். மறுபடியும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நெக்ஸ்ட் செக்ஷன்லேருந்து நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து இதுக்கு போயிடலாம், அடுத்த சிலபஸ் வைஸ் போயிடலாம். சரிங்களா? எனி டவுட்ஸ் இல்லை எனி வந்துட்டு புரியலனா சொல்லுங்க. சரிங்களா? யாராச்சும் anyone? ஓகே, நீங்க இருந்தாலும் ஏதோ பாயிண்ட் இருந்தாலும் நோட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த சிலபஸ் வைஸ் நம்ம வெளியே போயிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல்.